ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் vlog. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி தாங்க. நாங்கள் இப்போ தான் சிட்டிக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிருக்கோங்க. எங்களோட ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப சில்லாகவும் இல்லை, நார்மலாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடற்கரை பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கும். ஒரு சுவருக்கும் இன்னொரு சுவருக்கும் பார்த்திங்கன்னா இடைவெளியே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நகரம் தான் இது. பாருங்கள், ரொம்ப ஒட்டி தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப குறுகலான ஒரு பாதை தான் இந்த எல்லா இடத்துலையுமே இருக்கும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். சைடில் பார்த்திங்கன்னா நிறைய போட்ஸ்லாம் நின்றுட்டுருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடம். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். சைடில் நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பக்கம் வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இது. இங்கே நிறைய இடங்கள் இருக்குங்க பார்க்குறதுக்கு. 1 2 அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கேட் பிரிட்ஜ் தான் வந்து சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே சைடில் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ஷிப் போயிட்டுருக்கு. பாருங்கள், சைடில் உங்களுக்கு நல்லா தெரியும். சைடில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய நான் சொன்னது மாதிரி வாக்கிங் ஜாகிங்னு போயிட்டே இருப்பாங்க. பிஸியாக இருக்க இடத்துல அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து காலை நேரம் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ணிகிட்டே போகிறத பார்க்க முடிஞ்சுதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரிட்ஜ் தான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் பயணிக்கும் பொழுது இன்னும் சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது தொங்கும் பாலம். இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக நீளமான மற்றும் உயரமான பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 746 ஃபீட்டுங்க. அண்ட் நீளம் வந்து 4200 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எஸ்எஃப்ஓ அப்படின்னு எங்கேயாவது போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரிட்ஜு தான் வந்து கீழே வந்து ஒரு ஐக்கான் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு லோகோ அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா காரில் மட்டும் இல்லைங்க, நம்ம நடந்துமே பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மலைகளுக்கு பின்னாடி சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜெயில் இருக்கும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஒயிட் கலரில் ஒரு பில்டிங் இருக்கும், அதுதான் வந்து ஜெயில். இதுதாங்க அது. தப்பு பண்ணுறவங்களுக்கு ஜெயிலில் தப்பு பண்ணுறவங்களுக்கு அல்காட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் ஜெயில் அமைச்சிருக்கிறதுனால திருடர்களால் ஈஸியாக தப்பிக்க முடியாது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து ஃப்ரீசிங் கோல்டாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திமிங்கலங்கள் இல்லை சுறாக்கள் இருக்கனால அவங்களால எளிதாக தப்பிக்க முடியாது, இல்லை உயிரோடு போக முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த ஜெயிலை வந்து அமைச்சிருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 3 கைதிகள் தப்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஒரு செப்பரேட் வீடியோவே நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெயிலை விசிட் பண்ண ஒரு அனுபவம் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதை பற்றின விஷயங்கள் அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அப்படி பொறுமையாக இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து உட்காந்துட்டு இந்த கடல் அலைகள் வந்து எப்படி நம்ம ஊரில் இந்த குளங்களுக்கெலாம் ஒரு கரைகள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுபோல் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் வைக்காமல் அந்த ஒரு சின்ன ஒரு கரை மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து அடிச்சுட்டு போகிற சத்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்ணீர் வந்து மேலே வருது. ஸோ அதனால் ரொம்ப பக்கத்தில் நிற்கல, கொஞ்சம் தள்ளி தான் நின்று என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், தண்ணீர் வந்து நல்லா மேலே அடிச்சுட்டு போகும். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி எல்லா இடங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டேயில் லெக்சரர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போது வந்து உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கொஷின் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கைன்றது என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கொஷின் தான். கொஷின் என்னமோ ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஆன்சர் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு தோன்றது சொன்னாங்க. சிலர் வந்து வாழ்க்கைன்றது ஒரு கலை, வாழ்க்கைன்றது ஒரு ஓவியம், வாழ்க்கைன்றது ஒரு படகு, சிலர் வந்து
வந்து வாழ்க்கைன்றது போராட்டம் இப்படி நிறைய சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லை, 1-2 தான் ஞாபகம் இருக்குது. என்னோடய டேர்ன் வரும்பொழுது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த டைமில் எனக்கு இருந்த புரிதல் படி நான் என்ன சொன்னேன், வாழ்க்கைன்றது ஒரு கடல் மாதிரி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இப்போது அந்த ரீசன்ட் டேஸில் அந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீச்சஸ்லாம் போவோம். இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கும்பொழுது எனக்கு மனசில் தோணுது என்னென்னா, அந்த டைமில் அந்த புரிதல் நான் அப்படியே சொல்லிட்டேன். பட் இப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, வாழ்க்கைன்றது இந்த கடல் அலை மாதிரி அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்பம் துன்பம் இரண்டுமே வந்து வந்து போகும், எதுவும் நிரந்தரம் கிடையாது, அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கடவுள் வந்து நமக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சிது. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுப்போம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நமக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத நான் ரீசன்ட் டேஸில் நிறையா கற்றுருக்கேன். இதே போல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத விருப்பப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயங்க, இங்கே வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. நான் பெங்களூர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு தெரியும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில். ஒவ்வொரு கட்டிடங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய அகலமாலாம் இருக்காது, ஒரு குட்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக கட்டியிருப்பாங்க உயரமாக. அது மாதிரி இந்த ஒரு பில்டிங் வந்து எங்கேருந்து பார்த்தாலுமே தெரிஞ்சிட்டே இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எந்த ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தாலும் சரிங்க, இந்த ஒரு பில்டிங் நல்லாவே தெரியும். இதை வச்சுட்டு எங்கேயாவது சுற்றி வந்தாலும் கரெக்டாக ஓகே இது இங்கே தான் இருக்கும், நம்ம இந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக்லேருந்து போயிட்டே இருந்தோம். நிறைய பில்டிங்ஸ் பார்க்க முடிஞ்சுதுங்க. என்ன சொல்கிறது, நமக்கு வந்து புதுசாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். இங்கே இருக்க மக்களை யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இந்த டிராஃபிக்கில் தான் அவங்க போகணும். ஆனால் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறது, நார்மலாக தான் இருக்கும் லைஃபு. பட் இருந்தாலும் நமக்கு ஃப்ரீயாக போயிட்டு இந்த மாதிரி நின்று போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சுங்க. அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஏன்னா வீக்கெண்ட் அப்படின்றனால நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் பார்த்திங்கன்னா புக் ஷாப் இருந்துச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம லோக்கல் இல்லாதனால அந்தளவு தெரியல என்னென்ன கடைகள் அப்படின்றது. பட் நிறைய மக்கள்லாம் சைட்லாம் போயிட்டே இருந்தாங்க. ஃபுல்லும் பிஸியாக தாங்க இருந்துச்சு டே ஃபுல்லும். பாருங்கள், இதுவும் அப்படி தான் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஃபுல்லும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்கள் உள்ளே இருக்காங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம நின்று போகிற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், பட் த சேம் டைம் ரொம்ப லாங் வெயிட்டாக இருக்காது, அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நமக்கே ஒரு நாளுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் டெய்லியும் இதை பயணித்து இதை கடந்து தான் போகிறாங்க. அவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இந்த ரோட்ஸ்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்க இல்லையா, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அப்படியே அடிக்கிட்டே போவாங்களா, அதே போல் பாருங்கள் ஒவ்வொரு பில்டிங்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த பில்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஸ்ட்ரீட்லேருந்து பார்த்தாலும் இந்த பில்டிங் நம்ம பார்த்துடலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஹைட்டாக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ டாலாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படி பண்ணேன். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கும்பொழுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கங்கே மரங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு பில்டிங் இவ்வளோ இருந்தாலும் அதை சுற்றி நிறைய மரங்கள் அப்படியே ரோட் ஃபுல்லும் அங்கங்கே வச்சுட்டே இருக்காங்க. அது ஒரு அழகாக இருக்குது. வெறும் பில்டிங்ஸ் மட்டுமே பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அங்கங்கே கொஞ்சம் மரம் இருக்குது, நமக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாள் ஃபுல்லும் பிஸியாக ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்த 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்களோட டேவும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பீச் போயிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேஸும் விசிட் பண்ணியிருந்தோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு அதுதான் வரும். அங்கேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இடம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் தான். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பில்டிங் பாருங்கள் அப்படியே எல்லாம் ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ரோடு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே தான் நாங்கள் போனோம். அப்படியே நிறைய பில்டிங்ஸுங்க அப்படியே பார்த்துட்டே போனோம். இந்த டே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா பீச் அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ அப்படியே ரிலாக்ஸ்டாக போயிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.